அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆசிரியர் தேர்வு இடத்துல லாஸ்ட் இயரே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4000 வேகன்சி உதவி பேராசிரியருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 2708 வேகன்சிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அரசு கலை கல்லூரிகளில், சரிங்களா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஏற்கனவே ஒரு 4000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. புதுசாக இப்போ இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2708 வேகன்சிக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயர் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த 4000 வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் 12/2019, அதே போல் 4/28/2019, அதே போல் 4/10/2019 மற்றும் அறிவிக்கை எண் 2/2024 2024 வந்த ரெண்டாவது அறிவிக்கை, சரிங்களா, 14/3/2024. இதில் விண்ணப்பித்த பணி நாடுனர்கள் இந்த புதிய அறிவிக்கையின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அப்போ நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏற்கனவே எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் உங்களுக்கு தேர்வு கட்டணத்துலேருந்து விலக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் வயது வரம்புலையும் உங்களுக்கு தளர்வு கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? இப்போ கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும். ஏற்கனவே பழைய நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும், சரிங்களா, 2024 வந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன், சரிங்களா. வீடியோக்கான லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், சரிங்களா. இதே வீடியோ கீழே இந்த பிடிஎஃப்கான லிங்க் கொடுக்குறேன். 16/10/2025. பட் அப்ளை பண்ணுறது 4லேருந்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எந்த டேட் அப்படின்றதும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸை படிச்சிருங்க, சரிங்களா. தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ண போங்க, சரிங்களா. பாட வாரியான காலி பணியிடங்கள் விவரங்கள், கல்வி தகுதி, வயது வரம்பு மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் 17/10 சரிங்களா, 17/10 10/11 அந்த காலம் வரலையும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுற போகிறாங்க. ஸோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த டேட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட் என்ன, எவ்வளோ வேகன்சி அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். வேகன்சி இப்போ நான் சொன்னது தான், சரிங்களா. 2708 வேகன்சி, பழசு வந்து ஒரு 4000 வேகன்சி, சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது புது நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/11/2025. எடிட் ஆப்ஷன் என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் 10க்கு அப்புறம் 11, 11லேருந்து 13, 11, 12, 13 இந்த 3 நாட்கள் கொடுப்பாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டென்டேட்டிவாக December 20 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பரில் நடக்கும் 10-15. அதே போல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி டைம் கொடுத்து டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ என்றைக்கு நடக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணல, அது பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பேக்லாக் வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்லாக் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 72 இருக்குது, சரிங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரி 21, பயாலஜிக்கல் சயின்ஸ் 1, பாட்டனி 93, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. மேஜராக நீங்கள் பார்க்கக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் 182, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 67, கெமிஸ்ட்ரி 187, காமர்ஸ் 163, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ், அதே போல் எக்கனாமிக்ஸ், அதே போல் மேக்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 400+ கொடுத்துருக்காங்க, 406 வேகன்சி, எக்கனாமிக்ஸ்க்கு 100, சரிங்களா. ஸோ இது தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 71, அதே போல் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 200, சரிங்களா. மேக்ஸ் வந்து 200 வேகன்சி, 205 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லா வேகன்சியுமே. ஃபிசிக்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 152 கொடுத்துருக்காங்க, சரியா. தமிழில் வந்து உங்களுக்கு 300+ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, தெலுங்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. விஷுவல் கம்யூனிகேஷனில் 21, ஜுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது 98. ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 61 சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2630 வேகன்சி, சரிங்களா. கரண்ட் வேகன்சி 2630 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரிச்சுமே கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டனுக்கு, பிசிக்கு, பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாமே தெளிவாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, சரியா. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தனியாக பார்க்கலாம். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், அதே போல் வெர்டிகல் ரிசர்வேஷன் இதை பற்றிலாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜியோ பற்றியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தனியாக இது ஒரு வீடியோவாக பார்க்கலாம், சரியா.
அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. 57 வயசு தாண்டி இருக்கக்கூடாது. சரிங்களா? 1/7/2025. ஸோ 57 வயசுக்கு முன்னாடி வரையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும். ஷுட் நாட் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ். 57 வயசு நிறைவே பெற்றக்கூடாது. சரிங்களா? அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். 55% மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நெட்டோ செட்டோ கிளியர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து செட் எக்ஸாமோடைய ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? செட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கும். இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் நடக்கும். நெட் எக்ஸாம் பற்றி தனியாக நான் வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இது இல்லாமல் சரிங்களா நெட்டு டெட்டோ நீங்கள் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்கள் பிஹெச்டி சரிங்களா நீங்கள் பிஹெச்டி முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானது. நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. முன்னாடி இப்போ நடந்த செட்டும் கிளியர் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அந்த நெட்டுமே கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரிசல்ட் வரும்போதே அடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லாம் தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள். படிக்காமல் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டோம்னா டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாமுக்கான ஃபீஸ் என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணுங்க, லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணுங்க, புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 600 இருக்கும். அது வந்து லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணுவாங்க, திரும்பவும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தா 10th 12th இதுக்கான மார்க் ஷீட் வேணும். அதே போல் டிப்ளமோ அதுக்கு தேவையானது இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். யூஜிக்கான சர்டிஃபிகேட், அதே போல் பிஜிக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாமே சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் எம்ஃபில்கான சர்டிஃபிகேட். சரிங்களா? பிஎட் வச்சுருந்தா பிஎட், எம்எட் வச்சுருந்தா எம்எட். ஸோ இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருக்கணும், அதுக்கானது. பிஹெச்டி அப்படின்னா பிஹெச்டிக்கானது. சரிங்களா? ஸோ இது தேவையோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே. சரிங்களா? பிடபிள்யூனா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் தனி வீடியோவும் நம்ம பார்க்கலாம். ஓகே? ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் உங்களுக்கு 200 மார்க்குக்கு தனியாக இருக்கும். அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட் ஏவில் கம்பல்சரி தமிழ் இருக்கும் 30 கொஷின். பார்ட் பி ஸோ தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எந்த சப்ஜெக்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்டில் 100 கொஷின்ஸ் இருக்கும். இங்கேயே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க். சரிங்களா? இங்கே வந்து இந்த 100 கொஷினுக்கு 1.5 மார்க் இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 மணி நேரம் டைம் இருக்கும். பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் லெவலில் இருக்கும். ஜென்ரல் டாபிக் அது மதியம் நடக்கும். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு 50 மார்க். எஸ்ஏ டைப்பில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 கொஷின், 300 வார்த்தைகள், 50 மதிப்பெண்கள் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு 15 மார்க். அப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க். சரியா? டோட்டலாக 230 மார்க்கை உங்களுக்கு வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகே, எக்ஸாமுக்கான பேட்டர்ன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனி ஒரு நோட்டிஃபிகேஷனையும் இதை நம்ம தனி ஒரு வீடியோலையும் இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ முதல்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மற்ற தகவல் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் டெட் எக்ஸாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டுருங்க அப்படின்னா டெட்டுக்கான கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த டைம் பீரியடில். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? டெட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அதையுமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டிவாலி ஆஃபரில் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 1 மந்தில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.